அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏமனில் இந்திய செவிலியர் நிமிஷாவின் மரண தண்டனை நிறைவேற்றத்தை ஒத்திவைத்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஏமனில் இந்திய செவிலியர் நிமிஷாவின் மரண தண்டனை நிறைவேற்றத்தை ஒத்திவைத்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கொலை வழக்கில் கைதாகியிருக்கும் நிமிஷாவுக்கு நாளை மரண தண்டனை நிறைவேற்றப்பட இருந்த நிலையில் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. ஏமனில் இந்திய செவிலியர் நிமிஷாவின் மரண தண்டனை நிறைவேற்றத்தை ஒத்திவைத்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கொலை வழக்கில் கைதாகியிருக்கும் நிமிஷாவுக்கு நாளை மரண தண்டனை நிறைவேற்றப்பட இருந்த நிலையில் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. மரண தண்டனையிலிருந்து நிமிஷாவை காக்க முயற்சி நடைபெற்று வரும் நிலையில் முக்கிய திருப்பம் நிகழ்ந்திருக்கிறது. கொலை வழக்கில் கைதாகியிருக்கும் நிமிஷாவுக்கு நாளை மரண தண்டனை நிறைவேற்றப்பட இருந்த நிலையில் ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மரண தண்டனையிலிருந்து நிமிஷாவை காக்க முயற்சி நடைபெற்று வரும் நிலையில் முக்கிய திருப்பம் நிகழ்ந்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம் ராஜகுமரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. ஏமன் நாட்டிலே இந்தியாவை சார்ந்த செவிலியர் ஒருவர், பெண் செவிலியரான நிமிஷா என்பவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றுவதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்திய வெளியுறவுத்துறையின் மூலமாக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. அந்த செவிலியர் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு அவருக்கு மரண தண்டனையை ஏமன் அரசு விதித்திருந்த நிலையில் அந்த மரண தண்டனையில் இருந்து அவரை காப்பாற்றுவதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை நம்முடைய உள்துறை மேற்கொண்டு வந்தது. இந்த நிலையில் தான் நேற்று கூட இதற்கு மேல் செய்வதற்கு ஒன்றுமில்லை, அவருக்கு மரண தண்டனை கொடுப்பது உறுதி என்று ஏமன் நாட்டிலே சொல்லிவிட்டார்கள் என்பதாக உள்துறையே கூறியதாக ஒரு தகவல் வெளியாகி இருந்தது. என்றாலும் தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய இந்த தகவலில் இந்தியாவை சார்ந்த அந்த பெண் செவிலியருக்கான மரண தண்டனை நிறைவேற்றுவது என்பது தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. மரண தண்டனையிலிருந்து நிமிஷாவை காப்பதற்கான முயற்சிகள் இந்திய தரப்பில் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த கேரளாவை சார்ந்த செவிலியராக பணிபுரியக்கூடிய நிமிஷா ஏமன் நாட்டிலே மயக்க மருந்து அதிகமாக கொடுத்து ஏமனை சார்ந்த ஒருவரை கொலை செய்து விட்டார் என்பது அவர் மீதான குற்றச்சாட்டாக இருந்தது. ஏமன் நாடு அவருக்கு இந்த மரண தண்டனை என்பதாக தண்டனை விதித்திருந்த நிலையில் அதிலிருந்து அவரை காப்பாற்றுவதற்காக உள்துறை மூலமாக, வெளியுறவுத்துறை மூலமாக தொடர்ந்து முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தன. ஆனாலும் இந்திய அரசு தரப்பில் மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகளுக்கு உரிய பலன் கிடைக்கவில்லை என்பதாக நேற்று செய்திகள் வெளியாகியிருந்தது. இந்த நிலையில்தான் இந்தியாவை சார்ந்த கேரள மாநிலத்தின் செவிலியர் ஏமன் நாட்டிலே கொலை குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி மரண தண்டனைக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலையில் இந்தியா எடுத்திருந்த அந்த மேலும் சில ராஜதந்திர வெளியுறவு நடவடிக்கை காரணமாக அவருக்கான இந்த மரண தண்டனை தற்பொழுது ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. மேலும் இந்திய வெளியுறவுத்துறை மூலமாக தொடர்ந்து முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அவருக்கான மரண தண்டனையை கைவிட்டு வேறு வகையிலான தண்டனையை, குறைந்தபட்ச தண்டனையை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த முயற்சிகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் கேரள செவிலியருக்கு ஏமன் நாட்டிலே கொலை குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய நிலையில் அவருக்கான மரண தண்டனை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது என்ற தகவல், அதாவது ஒத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது என்ற தகவல் வெளியாகி இருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.